இலங்கைக்கு எரிபொருள் வருமா இல்லைனா மீண்டும் பழைய நெருக்கடியா? ஈரான் வாய்ப்பு கொடுத்தது, ஆனா ஏன் அதை பயன்படுத்த முடியல? ரஷ்யாவோட ரகசிய பேச்சுவார்த்தை, இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது? இது சாதாரண செய்தி இல்ல, இது நம்ம வாழ்க்கைய நேரடியாக பாதிக்க போகும் மிக முக்கிய அப்டேட். இலங்கைக்கு எரிபொருள் விஷயம் மீண்டும் சூடு பிடிச்சிருக்கு. அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிசா சொன்ன முக்கிய தகவல் என்னன்னா, ரஷ்யாவுடன் எரிபொருள் பெற பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாயிருக்கு. ஆனா இங்கதான் ட்விஸ்ட் இருக்கு. ஈரான் நேரடியாக இலங்கைக்கு உதவி செய்ய தயார்னு சொன்னாச்சு. ஆனா அந்த வாய்ப்பை நம்ம நாட்டுக்கு பயன்படுத்த முடியல. ஏன்? என்ன தடை? என்ன அந்த மறைமுக காரணம்? அமைச்சர் சொல்வது என்னன்னா, ஈரானிலிருந்து எரிபொருள் எடுக்க நமக்கு தேவையான கப்பல் வசதி இல்ல. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. எண்ணெய் கிடைக்கிறது, ஆனா அதை கொண்டு வர கப்பல் இல்ல. இதுதான் இப்போ இலங்கையின் நிலைமை. அதனாலதான் ரஷ்யாவை நோக்கி திரும்பி இருக்காங்க. ரஷ்யா எரிசக்தி துணை அமைச்சர் கூட இலங்கைக்கு வரப்போறாராம். இதிலிருந்து புரியுது, இந்த டீல் சாதாரணம் இல்ல. ஏப்ரல் மாதத்துல பல எரிபொருள் கப்பல்கள் வரப்போகுதாம். ஆனா கேள்வி என்னன்னா, அது போதுமா? மக்களுக்கு சரியாக கிடைக்குமா? QR சிஸ்டம் மீண்டும் கடுமையா வருமா? விலை உயரும் அபாயம் இருக்கா? இந்த கேள்விகளுக்கான பதில் இன்னும் தெளிவில்லை. ஒரு பக்கம் ஈரான், மற்றொரு பக்கம் ரஷ்யா. இரண்டு நாடுகளுக்கிடையில் இலங்கை எடுத்து வைக்கும் அடுத்த முடிவு நம்ம எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுது. இந்த விஷயத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்ஸ் தெரியணும்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. எரிபொருள் கிடைக்குது, ஆனா எளிதாக கிடைக்குமா? கியூ சிஸ்டம் போகுதா இல்ல இன்னும் கடுமையா வருதா? இலங்கையில் எரிபொருள் விநியோக முறைமையில் பெரிய மாற்றம் வரப்போகுது. இந்த மாற்றம் உங்களுக்கு நல்லதா அல்லது மீண்டும் சிக்கலா? முழு தகவலும் இந்த வீடியோல. இலங்கையில் எரிபொருள் விநியோக முறைமையை மாற்ற அரசாங்கம் புதிய திட்டம் கொண்டு வர போறதா தகவல் வெளியாகி இருக்கு. முன்னாடி இருந்த QR சிஸ்டம், கியூ, கஷ்டம், காத்திருத்து, இவையெல்லாம் மக்கள் அனுபவிச்சது நாம மறக்க முடியாது. ஆனா இப்போ அந்த முறையை முழுக்க மாற்ற புதிய யோசனைகள் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. புதிய திட்டத்தில் என்ன மாற்றம் வரப்போகுது? முதலாவது, விநியோக கட்டுப்பாடு ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம். இரண்டாவது, டிஜிட்டல் கண்காணிப்பு இன்னும் ஸ்ட்ராங்காக வரலாம். மூன்றாவது, ஒதுக்கீட்டு முறை வெஹிக்கிள் டைப் அடிப்படையில் மாறலாம். கியூ குறையுமா? கஷ்டம் குறையுமா? காத்திருப்பு குறையுமா? கட்டுப்பாடு கூடுமா? கட்டணம் உயருமா? குழப்பம் அதிகமா? உண்மையை சொல்லணும்னா, எரிபொருள் விஷயத்துல இலங்கை இன்னும் முழுசா சேஃப் இல்ல. சப்ளை வந்தாலும் டிஸ்ட்ரிபியூஷன் தான் பெரிய சேலஞ்ச். சில நேரங்களில் எரிபொருள் இருந்தும் கிடைக்காத நிலை வந்தது. அதனால தான் இந்த புதிய முறை கொண்டு வர முயற்சி. இந்த மாற்றம் சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணினா கியூ குறையும், நேரம் சேமிக்கலாம், மக்கள் சுலபமா பெறலாம். ஆனா தவறா நடந்தா மீண்டும் குழப்பம், கருப்பு சந்தை, விலை உயர்வு. இது நல்ல மாற்றமா அல்லது இன்னொரு பிரச்சனையா? உங்க கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஒரே நாள்ல ஒரு முறை இல்ல, இருமுறை இல்ல, 3 முறை உயர்ந்த தங்க விலை. இது சாதாரண உயர்வு இல்ல, இது வரலாறு காணாத அதிர்ச்சி. இப்போ தங்கம் வாங்கணுமா அல்ல வெயிட் பண்ணணுமா? முழு உண்மை இந்த வீடியோல. இலங்கையில் இன்று தங்க விலை லிட்ரலி எக்ஸ்ப்ளோட் ஆயிடுச்சு. காலை 3,65,000 ரூபாயா இருந்த 24 கரட் தங்கம் முதலில் 3,70,000, அடுத்து 3,75,000, பின்னாடி டைரக்ட் 3,85,000. ஒரே நாள்ல 20,000 ரூபாய் உயர்வு. உயர்ந்தது விலை, அதிர்ந்தது மக்கள், அவசரமானது சந்தை. இப்போ நிலவரம் என்னன்னா, 24 கரட் 3,85,000 ரூபாய். பவுன் 22 கரட் சுமார் 3,54,000 ரூபாய். ஆனா இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, அப்போ உலகத்துல குறைஞ்சா இங்கேயே அதிகமா. இதுக்கு முக்கிய காரணம் டிமாண்ட், டிமாண்ட், டிமாண்ட். உள்நாட்டில் தங்கத்துக்கு கேள்வி மிக அதிகமா உயர்ந்திருக்கு. மக்கள் பாதுகாப்பான முதலீடு தேடி தங்கத்துக்கு ஓடுறாங்க. பயம், பணவீக்கம், பாதுகாப்பு தேவை. இந்த மூணும் சேர்ந்ததால தான் தங்க விலை இவ்வளவு வேகமா ஏறுது. இப்போ முக்கியமான கேள்வி, இன்னும் உயருமா இல்ல இங்கிருந்து கீழே வருமா? எக்ஸ்பர்ட் சொல்றது என்னன்னா, டிமாண்ட் தொடர்ந்து இருந்தா விலை இன்னும் ஏறும், இல்லனா சடன் டிராப் கூட வரலாம். அதனால பிளைண்டா வாங்குறது ரிஸ்க். இப்போ தங்கம் வாங்குறது சேஃபா அல்ல வெயிட் பண்ணணுமா? உங்க ஒப்பீனியன் என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி முக்கியமான ஃபைனான்ஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ட்ரம்ப் பின்வாங்கினார், ஆனா தாக்குதல் நின்றதா? சில மணி நேரத்திலே ஈரானின் எரிவாயு நிலையங்கள் தாக்கப்பட்டுச்சு. இது சாதாரண சம்பவம் இல்ல, இது உலகத்தை பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்னல்.
உண்மையில் என்ன நடந்தது? யார் பின்னணி? ஈரான் ஊடகங்கள் சொல்ற தகவல் என்னன்னா, அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து எரிவாயு நிலையங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. 2 முக்கிய கேஸ் ஸ்டேஷன்ஸ், ஒரு முக்கிய பைப்லைன், 3ம் டார்கெட் ஆகியிருக்கிறது. தாக்கியது இடங்கள், தள்ளாடியது அமைப்பு, திடுக்கிட்டது உலகம். இதுல தான் பிக்கெஸ்ட் ட்விஸ்ட் இருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் மின்சார கட்டமைப்பை தாக்க மாட்டோம்னு சில மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பின்வாங்கினார். ஆனா அதுக்கு பிறகே இந்த தாக்குதல் நடக்குது. அப்படின்னா யார் உண்மையா பின்னாடி? இது திட்டமிட்டதா? ஃபார்ஸ் நியூஸ் ஏஜென்சி தகவல் படி இஸ்பஹான் நகரில் எரிவாயு நிர்வாக கட்டிடம் மற்றும் பிரஷர் கண்ட்ரோல் ஸ்டேஷன் டார்கெட். மேலும் தென்மேற்கு பகுதியில் உள்ள கோரம் ஷாகர் பவர் பிளான்ட்டுக்கு செல்லும் பைப்லைன் கூட தாக்கப்பட்டது. கட்டிடம் காயம், குழாய் சேதம், கட்டுப்பாடு சிதைவு. இந்த தாக்குதலின் எஃபெக்ட் என்ன தெரியுமா? எரிசக்தி சப்ளை பாதிக்கலாம், ஆயில் அண்ட் கேஸ் பிரைஸ் உயரலாம், உலக பொருளாதாரம் பாதிக்கலாம். இது ஒரு சாதாரண அட்டாக் இல்ல, இது எனர்ஜி வார் ஆரம்பமா? அடுத்த டார்கெட் யார்? என்ன நடக்க போகுது? ட்ரம்ப் பின்வாங்கியதும் தாக்குதல். இது கோயின்சிடன்ஸா? இது திட்டமா? உங்க கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி உலக அதிர்ச்சி நியூஸ் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. போர் நிறுத்தம், ஆனா சந்தை வெடிப்பு. ட்ரம்ப் ஒரு அறிவிப்பு, இலங்கை பங்கு சந்தையில் பெரிய உயர்வு. இது சாதாரண growth இல்ல, இது முதலீட்டாளர்களுக்கு சிக்னல். என்ன நடந்தது? யாருக்கு லாபம்? அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை நிறுத்துவதாக அறிவித்தார். அந்த அறிவிப்பு வந்த சில நேரத்திலேயே கொழும்பு பங்கு சந்தை பாசிட்டிவா திறக்கப்பட்டது. இதுதான் மார்க்கெட் பவர். ஒரு அறிவிப்பு, ஒரு மாற்றம், ஒரே உயர்வு. இப்போ ஃபிகர்ஸ் பாருங்க. ஆல் ஷேர் பிரைஸ் இண்டெக்ஸ் 3.31% உயர்வு, 21,039 புள்ளிகள். S&P SL 20 கூட 3.57% உயர்ந்து 5,889 புள்ளி. இது ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் சிக்னல். இந்த உயர்வுக்கு முக்கிய காரணம் பேங்கிங் செக்டார். கொமர்ஷியல் வங்கி 5.49% உயர்வு, சம்பத் வங்கி 2.98% உயர்வு, மெல்ஸ்டா கார்ப் 2.14% உயர்வு, DFC வங்கி 4.45% உயர்வு. வங்கி உயர்வு, விலை உயர்வு, விசுவாசம் உயர்வு. மொத்த சந்தை வர்த்தகம் ரூ 1.53 பில்லியன். இதிலிருந்து புரியுது, இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபிடன்ஸ் மீண்டும் வருது. குளோபல் நியூஸ் லோக்கல் மார்க்கெட்டை டைரக்டா பாதிக்குது. போர் டென்ஷன் குறைந்தா சந்தை உயரும், முதலீடு அதிகரிக்கும். இப்போ முக்கிய கேள்வி, இந்த growth தொடர்ந்து வருமா இல்ல இது டெம்பரரியா? நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா இல்ல வெயிட் பண்ணுவீங்களா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபினான்ஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இலங்கை அழைச்சதால வந்த போர்க்கப்பலா அல்ல வேற காரணமா வந்ததா? ஐரிஸ் டேனா பற்றி வெளியான தகவல், ஆனா அரசாங்கம் அமைதியா இருக்குது. உண்மையில் என்ன நடந்தது? ஏன் பதில் சொல்ல மறுக்கிறாங்க? ஈரான் தூதர் அலிரெசா டெல்கோஷ் சொன்னார், இலங்கையின் அழைப்பின் பேரில்தான் ஐரிஸ் டேனா போர்க்கப்பல் வந்தது. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்த உடனே பெரிய சர்ச்சை கிளம்பிச்சு. ஒரு வார்த்தை, ஒரு வாதம், ஒரே குழப்பம். ஆனா இலங்கை அரசாங்கம் என்ன சொல்றது? அமைச்சர் நளிந்த ஜெயதிசா இந்த கருத்துக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன்னு டைரக்டா சொன்னார். மேலும் நாங்கள் நடுநிலை நாடு, நடுநிலையை பாதுகாப்போம்னு குறிப்பிட்டார். பதில் இல்லை, பிரதி இல்லை, புதிர் மட்டும். அவர் சொன்ன முக்கிய விஷயம் என்னன்னா, இது ஒரு ஃபார்மல் இன்விடேஷன் இல்ல, ஒரு ருட்டீன் நேவல் இன்விடேஷன் மட்டும். அதாவது கடற்படை தளபதி சாதாரணமாகவே அழைப்பு கொடுத்தாராம். ஈரான் மார்ச் 9 முதல் 13 வரை குட்வில் விசிட் கேட்டதாம். இதுல எந்த பெரிய அரசியல் அழைப்பும் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா இதுல பிக்கெஸ்ட் ஷாக் என்ன தெரியுமா? ஐரிஸ் டேனா கப்பல் அமெரிக்காவால் மூழ்கடிக்கப்பட்டதாம். அது கூட இலங்கை அருகிலேயே நடந்ததாம். வந்த கப்பல், மறைந்த கப்பல், மூழ்கிய மர்மம். இது சாதாரண சம்பவமா அல்ல பெரிய ஜியோபொலிட்டிக்கல் சிக்னலா? ஈரான் ஒரு விஷயம் சொல்றது, இலங்கை மௌனம் காக்குது. உண்மையில் என்ன நடக்குது? யாரை நம்புவது?
உங்க கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி டீப் நியூஸ் அனாலிசிஸ் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஒரு நாட்டின் தூதர் ஒரே நாளில் வெளியேறுன்னு உத்தரவு. லெபனான் எடுத்த அதிரடி முடிவு மத்திய கிழக்கில் பதற்றத்தை மேலும் அதிகரிச்சிருக்கு. ஏன் இந்த முடிவு? இதுக்கு பின்னாடி என்ன காரணம்? லெபனான் அரசு ஈரானிய தூதர் முகமது ரெசா ஷிபானியை பர்சோனா நான் கிராட்டான்னு அறிவிச்சிருக்கு. அதாவது இந்த நபர் நமக்கு வேண்டாம்னு டைரக்ட் சிக்னல். மேலும் ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாட்டை விட்டு வெளியேற சொல்லியிருக்காங்க. உத்தரவு கடுமை, உறவு சிக்கல், உலகம் கவனம். இதுக்கான காரணம் என்னன்னா தூதரக நெறிமுறைகள் மீறல். லெபனான் சொல்றது ஈரான் இரு நாடுகளுக்கிடையிலான டிப்ளமேட்டிக் ரூல்ஸை மீறி இருக்கு. இதுக்காக லெபனான் தனது ஈரானுக்கான தூதரையும் கன்சல்டேஷனுக்கு அழைத்திருக்கிறது. நெறிமீறல், நட்பு முறிவு, நிலைமை கடுமை. இதே நேரத்தில் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் ஏர் ஸ்ட்ரைக் அட்டாக் நடத்தியிருக்கிறது. டயர் நகரம் அருகே குடியிருப்பு பகுதிகள் டார்கெட். அல்மாஷூக், கஃபார் தெப்னிட், மஹ்ரூனா பல இடங்கள் தாக்கப்பட்டிருக்கிறது. வான்வழி தாக்குதல், வீடுகள் சேதம், வாழ்க்கை அதிர்ச்சி. இந்த இரண்டு சம்பவங்களும் சேர்ந்தா மிடில் ஈஸ்ட் டென்ஷன் இன்னும் அதிகரிக்கும், பெரிய கான்ஃப்ளிக்ட்டுக்கு வழி அமைக்கும். ஒரு பக்கம் டிப்ளமேட்டிக் கிரைசிஸ், மற்றொரு பக்கம் மிலிட்டரி அட்டாக். இது சிம்பிள் இஷ்யூ இல்ல, இது பெரிய ரீஜனல் கிரைசிஸ். ஒரு தூதர் வெளியேற்றம், ஒரே நேரத்தில் ஏர் ஸ்ட்ரைக்ஸ். இது பெரிய போருக்கு சிக்னலா? உங்க கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி உலக அதிர்ச்சி நியூஸ் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அமெரிக்காவை போருக்கு தள்ளியவர் யார்? ட்ரம்ப் தானே சொல்றார். இந்த மனிதன்தான் காரணம். ஈரான் மீது தாக்குதல், அதுக்கு பின்னாடி ஒரு ரகசிய கதையா? அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது பாதுகாப்புத்துறை செயலாளர் பீட் ஹெக்ஸட் தான் இந்த போருக்கான ஃபர்ஸ்ட் புஷ் கொடுத்தார்னு கூறியிருக்கார். அதாவது ஈரானுக்கு எதிராக மிலிட்டரி ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு முதலில் சொன்னது ஹெக்ஸட் தான். ஒரு ஆலோசனை, ஒரு முடிவு, ஒரே போர். ட்ரம்ப் சொல்றார், நான் பல அதிகாரிகளை அழைத்தேன், சிச்சுவேஷன் டிஸ்கஸ் பண்ணோம். அவரோட வார்த்தை என்னன்னா, ஈரான் 47 வருடமா தீவிரவாதத்தை சப்போர்ட் பண்ணுது. அவர்கள் நியூக்ளியர் வெப்பனுக்கு அருகில் இருக்காங்க. அதனால இப்போ ஆக்ஷன் எடுக்கலன்னா பின்னாடி பெரிய பிரச்சனை வரும்னு கூறினார். பயம், பாதுகாப்பு, போர் தீர்வு. ஆனா எல்லாரும் இதை சப்போர்ட் பண்ணல. ஜேடி வான்ஸ் இந்த போருக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்கல. மேலும் மார்க்கோ ரூபியோ மற்றும் சூசி வைல்ஸ் இந்த சிச்சுவேஷன் பற்றி காஷனா இருந்தாங்க. அதாவது அமெரிக்காவுக்குள்ளேயே டிவிஷன், ஒரு பக்கம் ஆதரவு, ஒரு பக்கம் எதிர்ப்பு, நடுவில் போராட்டம். இதுக்கிடையில் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ மற்றும் ரூபர்ட் மர்டாக் ஈரானுக்கு எதிரான போரை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மேலும் முன்னாள் அதிகாரி ஜோ கென்ட் இந்த போருக்கு எதிர்ப்பு தெரிவித்து ரிசைன் பண்ணியிருக்கார். ஆதரவு வெளியே, எதிர்ப்பு உள்ளே, அழுத்தம் அதிகமே. இப்போ சிச்சுவேஷன் என்னன்னா, டென்ஷன் அதிகரித்து கொண்டே இருக்கு. எந்த நேரத்திலும் பெரிய கான்ஃப்ளிக்ட் ஆகலாம். ஒரு டெசிஷன் உலகத்தை மாற்றும் அளவுக்கு இம்பாக்ட் இருக்கு. இந்த போருக்கு உண்மையிலேயே காரணம் யார்? ஒரு மனிதனா இல்ல ஒரு திட்டமா? உங்க கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி டீப் அனாலிசிஸ் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.